புதன்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள். இன்றைய திதி பஞ்சமி இரவு 11:10 மணி வரை, பின்னர் சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மாலை 3:30 மணி வரை, பின்னர் சதயம். யோகம் மரண யோகம் மாலை 3:30 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் மேல்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் அதிகாலை 4:11 மணி வரை மிதுனம், பின்னர் கடகம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கர்ணம் கௌலவம் தைத்துலம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை பஞ்சமி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 26/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால இனிமையான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய மனதில் நிழலாடும். விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வருவாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க, செயல்படுவீங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எதிலும் தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சிலர் நன்றி மறந்த சில சொந்தங்களை நிறுத்தி நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் மனதில் தோன்றும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்களில் செலவினங்கள் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் விரயம் உண்டாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் நஷ்டங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.